ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம பார்க்க போது யூரோப்போட ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த யூரோப்போட ஃபிசியோகிராஃபிக்கல் மேப் இது வச்சு நம்ம இன்றைக்கி யூரோப்போட ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த யூரோப் வந்து 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. நார்த் வெஸ்டர்ன் ஐலாண்ட், சென்ட்ரல் பிளாட்டோஸ், ஆல்பைன் மவுண்டெயின் சிஸ்டம், நார்த் யூரோப்பியன் பிளைன்ஸு, இந்த மாதிரி 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த நார்த் வெஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, ஸ்காட்லாண்ட், ஐஸ்லாண்ட், இந்த 5 நாட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இஃப்ஜோர்டு கோஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னா மலைங்களுக்கு நடுவில் டீப் நேரோ சி இன்லெட் இருக்கும். அது வந்து கடலோட நுழைவாயில். இந்த கடல்லேருந்து வர வேகமான அலைங்களையோ சுனாமி, புயல் அந்த மாதிரி வேகமாக வந்துச்சுன்னா இது வந்து தடுத்துடும். அதனாலே இந்த இடம் வந்து நேச்சுரல் ஹார்பர் கட்டுறதுக்கு தகுந்த இடமா இருக்கு. இந்த இடத்துல வந்து அதிகமான லேக்ஸ் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஹைட்ராலிக் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. நார்வே, ஸ்வீடன் தான் வேர்ல்டுலேயே அதிகமான ஹைட்ராலிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அடுத்ததான் வந்து சென்ட்ரல் பிளாட்டூஸ் பார்த்துடலாம். சென்ட்ரல் பிளாட்டூஸில் முக்கியமான பிளாட்டூஸ் பேர் வந்து மெஸ்டா, இது ஸ்பெயினில் இருக்கிறது. மாசிஃப் ஜுரா, இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறது. பெனைன்ஸு, இது வந்து லண்டனில் இருக்கிறது. இந்த பெனைன்ஸ் தான் லண்டனோட முதுகெலும்புன்னு சொல்லப்படுது. இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, இது பிளாட்டூவில் இது ஒரு ஃபாரஸ்ட்டு. இதுக்கு ஏன் பிளாக் ஃபாரஸ்ட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பைன் ட்ரீயும் ஃபிக் ட்ரீயும் தான் அதிகமாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து பிளாக் கலர் கொடுக்கறதுனால இதுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுன்னு பேர். இப்போ 3வது அல்பைன் மவுண்டெயின் சிஸ்டம் பார்த்துடலாம். இந்த அல்பைன் மவுண்டெயின் சிஸ்டம் வந்து நிறைய என்ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் இருக்கும். இதில் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து முக்கியமான மலைத்தொடர் பேர்னா சைரா நேவரா, பைரினீஸ், ஆல்ப்ஸு, அப்பெண்டைன்ஸு, டைனரிக் ஆல்ப்ஸ், கார்பாத்தியன், காக்கசஸ், இதெல்லாம் தான் முக்கியமான மலைத்தொடர் பேர். இப்போ இதில் வந்து வல்கனோஸும் இருக்குது. சில வல்கனோஸ் பேர் என்னதுன்னா எட்னா, ஸ்ட்ரோம்பலி, வெசுவியஸ். இந்த ஸ்ட்ரோம்பலி இருக்குல்ல, இதுதான் லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சீன்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம கடைசியாக நார்த் யூரோப்பியன் பிளைன்ஸ் பார்த்துடலாம். இது வெஸ்ட்டு சைடில் குதுகலாகவும் ஈஸ்ட் சைடு போக போக ப்ராடாகவும் இருக்கும். இதில் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து சில முக்கியமான பிளைன்ஸ் பேர் தான். என்னென்னதுன்னா ஹங்கேரியன், வலாச்சியன், அண்டலூசியன் பிளைன்ஸு. இதில் வந்து முக்கியமான ரிவர் என்னதுன்னா டனுபே, டானு, செரினு, ஜின்னு, இதெல்லாம் தான் இதில் முக்கியமான ரிவர்ஸு. இந்த யூரோப்லேயே மிகப்பெரிய மலை எதுன்னா எல்பர்ஸு. 2வது மிகப்பெரிய மலை எதுன்னா மவுண்ட் பிளாங்க். இதோ இங்கே இருக்குது, தெரியுதா? இந்த யூரோப்லேயே ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸு, மாஸ்கோ, இந்த சென்ட்ரல் யூரோப்பில் தான் அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கும். தேங்க்யூ.